அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருமை சகோதரன் சிவாஜி பேசுகின்றேன். கடந்த ஒரு 2 நாளாகவே சமூக வலைதளங்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, செய்தித்தாள்களிலும் சரி, ஒரு தவறான ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவி வருகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 16ஆம் தேதி, அதாவது 16/7/2026 அன்று இரவு ஒரு சுமார் 11 மணி இருக்கும், 10:50 11 மணி இருக்கும். எனக்கு சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் கால் பண்றாங்க. அந்த பகுதியில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல நிறைய கன்றுக்குட்டிகளை, இளம் கன்றுக்குட்டிகளை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக அடைச்சி வச்சிருக்காங்கன்னா, அந்த மாடுகளை கசாப்புக்கு பயன்படுத்துவதற்காக அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், சரிங்க, உடனே பிரச்சனை இல்லை, நீங்க கூட கால் பண்ணி தகவல் கொடுங்க போலீஸுக்கு அப்படின்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, இல்லைங்க, நான் போன் பண்ணி தகவல் கொடுத்தேன்னா நான் தான் தகவல் கொடுத்தேன்னு தெரிஞ்சிடும், அதனால நான் கொடுக்கலங்க, நீங்களே புகாரை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு காலம்பரை நான் நேரில் போறேங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க, நாளைக்கு காலம்பரெல்லாம் வேண்டாம், இப்பவே போங்க, நீங்க காலையில போனீங்கன்னா அதுக்குள்ள எல்லா கன்றுக்குட்டிகளையும் கசாப்புக்கு பயன்படுத்திக்குவாங்க, அதனால கூடுமான வரைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரத்தில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உடனே என்ன பண்றேன்னா, என்னுடைய நிர்வாகிகளை கூட்டுக்கிட்டு, பாரத் முன்னணி நிர்வாகிகளை கூட அழைச்சிக்கிட்டு நம்ம திருவொற்றியூர் எச்8 காவல் நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுக்கிறேன். சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுக்கிறேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த போலீசார், சம்பந்தப்பட்ட திருவொற்றியூர் போலீசார் என்ன பண்றாங்க, சார் நீங்க வாங்க சார், எனக்கு இடத்த காட்டுங்க, எந்த இடத்துல மாடுகளை அடைச்சு வச்சிருக்காங்க, அந்த கண்ணுக்குட்டிகளை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம அப்ப என்ன பண்றோம், அந்த சம்பந்தப்பட்ட எஸ்எஸ்ஐ கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை என்ன பண்றோம், கூட்டிட்டு போய் சம்பந்தப்பட்ட அந்த மாடு அடைச்சு வைக்க சம்பந்தப்பட்ட அந்த மாட்டு கறிக்கடை இருக்குல்லங்க, அந்த இடத்துல எங்க கண்ணுக்குட்டி எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கூட்டு போய் அடையாளம் காட்டுறோம். ஐயா, இந்த இடத்துல தாங்க கண்ணுக்குட்டி எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அந்த கடைக்கு வெளியிலையும் 1-2 கன்றுக்குட்டிகளை கட்டி வச்சிருக்காங்க. குடோன்ல 10க்கும் மேற்பட்ட கன்றுக்குட்டிகளை வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் லாரில இறக்குனதா எனக்கு தகவல் வருது. அந்த அடையாளங்களும் அங்க வெளியில இருக்குது. இது சம்பந்தமா அந்த எஸ்எஸ்ஐ என்ன பண்றாரு, ஐயா என்ன பண்றாரு, கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன பண்றாருன்னா, அந்த மாட்டிறைச்சி வியாபாரி அலியை கூப்பிட்டு பேசுறாரு. நீங்க இங்க கன்றுக்குட்டிலாம் அடைச்சு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஆமாங்க, அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம எஸ்எஸ்ஐ கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன சொல்றாரு, காலையில 10 மணிக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொன்னோம், ஐயா காலையில 10 மணிக்கு நீங்க வர சொல்றீங்க, அதுக்குள்ளார எல்லா கன்றுக்குட்டிலையும் கசாப்புக்கு பயன்படுத்திடுவாங்க, அதால இங்க ஏதாவது ஒரு போலீஸ் ஷேடோவை போடுங்க ஐயா, பாதுகாப்பு போட்டீங்கன்னா இங்க அந்த மாதிரி எந்த வித அசம்பாவிதம் நடக்காது, கன்றுக்குட்டிலாம் அவங்களால அறுக்க முடியாது, நீங்க ஏதாவது ஒரு ஷேடோ போட சொல்லுங்க உயரதிகாரிட்ட சொல்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல நீ தான் புகார் கொடுத்தியா, உன் பேர் சொல்லு, நீ யாரு, நீ நல்லா கேட்கற, நானும் என் பேர் எல்லாம் சொல்றேன், அந்த அலின்ற பேசிட்டு இருக்கேன். எங்க பொறுப்பாளர் வீடியோ எடுக்கிறாங்க, எங்க பொறுப்பாளர் எடுக்கிற வீடியோ தட்டி விடுறாரு. இதெல்லாம் சமூக வலைதளத்தில் நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க எடுத்து அந்த வீடியோ போட்டிருந்தோம். எங்க வீடியோ தட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் எங்களால வீடியோ எடுக்க முடியல. தட்டி விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, அவரோட வந்திருந்தவங்களாம் அவங்க ஆட்களுக்கு போன் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. அப்போ எங்களை போலீசார் என்ன பண்றாரு, அந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா எங்களை போக சொல்றாரு, இங்க நீங்க கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க உடனே எங்களுடைய வண்டியை எடுத்துட்டு கிளம்ப போறோம். அப்ப அந்த மாட்டிறைச்சி வியாபாரி அலி என்ன பண்றாரு, யாரும் இங்க போக கூடாது, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லி அவரும் அவர் கூட வந்திருந்தவங்கள எங்களை தடுத்து நிறுத்துறாங்க. ஜமாத்துல ஆள் வராங்க, பேசுங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்சம் செகண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா 10 பேர் 20 பேர் ஆனாங்க, 20 பேர் 30 பேர் ஆனாங்க, 30 பேர் 40 பேர் ஆனாங்க. இப்படியே கூட்டங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இஸ்லாமிய இளைஞர்களும் அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட நான் மாட்டிறைச்சி கடையை மூட சொன்னேன் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு கருத்தை சொல்றாரு. நள்ளிரவுல போய் யாருமே ஒரு மாட்டிறைச்சி கடையை மூட சொல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. நான் காவல்துறையை கையோடு கூட்டு போய் காவல்துறையிட்ட போய் புகார் கொடுத்து காவல்துறை கையோடு கூட்டு போறேன். அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க, அடையாளம் காட்டுறேன். அதுதான் நம்ம பண்ண விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்ன கூட்டத்தோட சேர்ந்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டி தாக்கி கொலை மிரட்டை விடுத்து எங்க வண்டியெல்லாம் சேதப்படுத்த முயன்று போலீசார் இந்த தகவல் தெரிஞ்சு புதுவனரப்பட்டை காவல் ஆய்வாளர் ஐயா திரு சேகர் சிங் ஐயாவும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவரும் அவருடைய போலீசார் எல்லாம் எங்களை எவ்வளவோ பாதுகாப்பா அங்க இருந்து வெளியேற்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல. எவ்வளவோ என்ன பண்றாங்க, எங்களை காப்பாத்தி அங்க சேஃப் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. நீங்க பசங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, பிரச்சனை இஷ்யூ பெருசாகிட்டே இருக்குது,
உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எங்களை எவ்வளவு அங்க வந்து அனுப்புறாங்க. ஆனா அவங்க வந்து விட மாட்டாங்க, எங்களை துரத்தி தாக்குறாங்க. அந்த வீடியோக்குள்ள நிறைய சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கு. இப்படி நிலைமை இருக்க நான் அப்பவே அந்த போலீஸ் கிட்ட சொல்றேன், சார் நான் ஒரு புகாரை கொடுக்குறேன்றேன். அப்போ வந்து ஆய்வாளர் சேகர் சிங் என்ன சொல்றாரு, இல்ல நிலைமை சரியில்லை, இங்க நீங்க முதல்ல கிளம்புங்க, அப்புறமேட்டு புகார் கொடுத்துக்கலான்றாரு. நான் உடனே என்ன பண்றேன், என்னுடைய அலைபேசியிலிருந்து அப்பவே என்ன பண்றேன், அன்னைக்கு நைட்டு மணி ஒரு 12:20 இருக்கும்னு நினைக்கிறேன், போன் பண்ணி காவல் கட்டுப்பாட்டு அறை 100க்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதை ஒரு புகாரா பதிவு பண்றேன். அப்போ வந்து போலீஸ் என்ன சொல்றாங்க, இல்ல சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ ஒருத்தர் லைன் வந்து சொல்றாரு, சார் எங்களுக்கு தெரியும் சார், நாங்க தான் ஸ்பாட்ல இருந்தோம் சார், நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க சார், உங்களுக்கு ஏதாவது காயங்கள் இருந்தா உடனே மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்றுங்க சார் சொல்றாரு. சரிங்க சார், அந்த அளவுக்கு எனக்கு பெரிய லெவலில் எதுவும் காயங்கள் கிடையாது, நான் சேஃபா போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்றேன். அதன் பின்புறம் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய மாட்டிறைச்சி கடை வியாபாரி தூண்டுதல் பேர்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து சாதாரண கன்றுக்குட்டிய அங்க வச்சு கசாப்புக்கு பயன்படுத்துறாங்கன்னு வந்த புகாரை பெரிய அளவுல ஒரு மத பிரச்சனை தூண்டி விட்டதாகவும் பொய் புகாரை சொல்லி, நான் மாட்டுக்கறி கடையே நடத்தக்கூடாதுன்னு சொன்னதாகவும் ஒரு பொய் புகாரை சொல்லி, நான் வந்து அவங்கள தாக்கினதாகவும், நான் வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறதாகவும் பொய்யா ஒரு புகாரை வந்து சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்காங்க. காவல்துறையிடம் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் பல இஸ்லாமிய அமைப்புகளும் திராவிட கழக சிந்தனை உள்ள அமைப்புகளும் எனக்கு எதிராக தொடர்ந்து புகார்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எனக்கு பகிரங்கமாகவே கொலை மிரட்டலும் விடுத்து வருகிறார்கள் சமூக வலைதளங்கள்ல. இது சம்பந்தமா நான் நேற்றைய தினம் பாரத் இந்து முன்னணி அமைப்பினுடைய நிறுவன தலைவர் பிரபு மற்றும் இந்து அமைப்பு சகோதரர்களையும் ஒன்று திரட்டி சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நேரில் சென்று என்னுடைய புகாரை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தேன். அப்பொழுது சென்னை மாநகர காவல்துறையினுடைய உளவு பிரிவு அதிகாரி, முன்னறிவு பிரிவு துணை ஆணையாளர் ஐயா இருந்தாங்க, ராமமூர்த்தி ஐயா. அவர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். அவரும் அதை அட்மிட் பண்ணிருக்காரு. ஆமாங்க, அப்பவே எங்க ஐஎஸ் எல்லாம் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து சேஃபாவே இருங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்க என்ன பண்றோம், தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் ஐயா மனோகரன் ஐயா ஐபிஎஸ் அவர்களையும் பார்த்து ஒரு மனுவை கொடுக்குறோம். அவரும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இன்ற சூழ்நிலையில தொடர்ந்து இது போன்ற சமூக விரோதிகள் என் மீது அடுக்கடுக்கான பொய் புகாரை கொடுத்துட்டு வராங்க. இதுல கூட இன்னைக்கு சமூகத்தில் இன்னொரு பதிவு பார்த்தேன். சன் டிவியில வந்து நான் வந்து இந்த மாட்டுக்கறி கடையெல்லாம் போயிட்டு வந்து கட்டிங் வாங்குறேன் அப்படின்னு ஒரு பெண்மணியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த பெண்மணி மீது நாங்கள் புகார் கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து ஆதாரமற்ற ஒரு பொய் புகார். நான் வந்து பக்ரீத் அன்னைக்கு வந்து கட்டிங் வாங்கினேன் கார்கில் நகர்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த சம்பவத்தில் கூட அவங்க சொல்றாங்க இது ஒன்றும் கார்கில் நகர் கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. நீ மாட்டெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கிறது, இது ஒன்றும் கார்கில் நகர் கிடையாது அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. ஏன் அப்படி அவங்க வந்து தெளிவா சொல்றாங்கன்னா, அன்னைக்கு எவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மாட்டை வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி. அவ்வளவு எதிர்ப்பையும் மீறி போலீஸுக்கு நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன், மாடு அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்குட்டி கூட நீங்க விடக்கூடாது, பசுமாடை கூட விடக்கூடாது, எடுத்துட்டு போய் காப்பகத்துல ஒப்படைங்கன்னு. காப்பகத்துல ஒப்படைச்ச பின்பு தான் நான் வீட்டுக்கே கிளம்புனேன். போலீஸ் நீங்க கிளம்புனாங்க, நான் கிளம்ப மாட்டேன், காப்பகத்துல ஒப்படைச்சாதான் கிளம்புவேன்னு சொல்லி பக்ரீத் அன்னைக்கு கார்கில் நகரில் இருக்கக்கூடிய பொதுவையில வெட்டக்கூடிய அந்த கன்றுக்குட்டிகளையும் பசுமாடுகளையும் கொண்டு போய் காப்பகத்துல ஒப்படைச்ச மாநகராட்சி காப்பகத்துல.